நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே சார். மே ஐ கம் இன்? கம் இன். Thank you sir. குட் மார்னிங். குட் மார்னிங். உட்கார. என்ன கூப்பிட்டு இருந்தீங்க? ராஜி வந்துட்டாளா? வந்துட்டாங்களே, ஒரு half an hour இருக்கும். ஏன் உங்களை வந்து பார்க்கலையா? இல்ல, நானே இப்பதான் ஆபீஸ் வந்தேன். ஓ, அதான் ஒரு தடவை பார்க்கலான்னு. ராஜியும் கார்த்தியும் டீ சாப்பிட கேண்டீன் போயிருக்காங்க. நான் வேணா வந்ததும் வர சொல்லட்டா? இல்ல இல்ல, கார்த்திக் தேவையில்ல, ராஜியை மட்டும் வர சொல்லு. ஓகே. விஷ்ணு, சொல்லுங்க. நிஜமாவே ராஜிக்கு என்ன பிரச்சனை? ஐயோ, இந்த மாதிரி விவகாரமான விஷயம்லாம் நம்ம கிட்டே வந்து கேக்குறாங்களே. உண்மையை சொல்லு விஷ்ணு. தெரியல சூசன். அது எப்படி தெரியாம இருக்கும்? 3 பேரும் பக்கத்து பக்கத்துல தான் உட்கார்ந்திருக்கீங்க. உனக்கு கண்டிப்பா காரணம் தெரிஞ்சிருக்கும். விஷ்ணு, உளறிடாத. ஸ்டடி ஸ்டடி ஸ்டடி. சொல்லு விஷ்ணு. ஏங்க, அதான் ராஜி சொன்னலங்க, வீட்டுல பார்த்த மாப்பிள்ள பிடிக்கலன்னு. என்ன சூசன் இப்படி பாக்குறீங்க? வீட்ல ஏற்பாடு பண்ற கல்யாணம் பிடிக்கலன்னா சொல்ல வேண்டியதானே? தெரியல சூசன், அது அந்த விருப்புல தான் அவங்க மாத்திரை போட்டதா சொல்றாங்க. மாப்பிள்ளைய பிடிக்கலன்றது பிரச்சனையா இல்ல வேற யாரையாவது பிடிச்சிருக்கிறதுனால பிரச்சனையா? என்ன சூசன் என்ன நோண்டி நோண்டி கேள்வி கேக்குறீங்க? அதுக்கு பதிலா நீங்க ராஜ கூப்பிட்டு விசாரிச்சா ஈஸியா உண்மையை தெரிஞ்சுக்கலாம்ல. இல்ல விஷ்ணு, அவகிட்ட பேசுறது சரியா வராது, நீயே சொல்லு. எனக்கும் சரியா தெரியல சூசன். சரி, இதுவாதான் இருக்குன்னு நீயே ஒரு கெஸ் பண்ணி சொல்லு விஷ்ணு. ஐயோ, சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாளே, நம்ம வாயில இருந்து வார்த்தையை புடுங்காம விட மாட்டா போல இருக்கே. கடவுளே, நீதாப்பா என்ன காப்பாத்தணும். என்ன முடிக்கிற? நீ கெஸ் பண்ணி சொல்லு. அது இல்ல விஷ்ணு, பொதுவா பொண்ணுங்க சூசைட் அட்டெண்ட் பண்ணாலே அதுக்கு பின்னாடி காதல் தான் பிரச்சனையா இருக்கும். அது ஹலோ. ஆமாமா, கண்டிப்பா வேணும். ஒரு நிமிஷம் சூசன், ஒரு முக்கியமான காலு. நான் போய் ராஜ் அனுப்பி வைக்கிறேன். ஓகே, பாய். என்ன ராஜி இதெல்லாம்? சரி, முதல்ல உட்காரு. சாரி ராஜி, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் உன்னை ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்க முடியல. தப்பா எடுத்துக்காத. சச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஆனா நான் உன்கிட்ட இருந்து சத்தியமா இதை எதிர்பார்க்கல ராஜி. கவுன்சிலர்ல இருந்து HR வரைக்கும் உனக்கு மாத்தி மாத்தி அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. நானும் திரும்பவும் உனக்கு அட்வைஸ் பண்ண விரும்பல. பாக்கிறதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி இருந்த, உனக்குள்ள இவ்ளோ டிப்ரெஷன் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. பிரச்சனை என்னன்னு எங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா உனக்கு தெரியும்ல. என்னன்னு பார்த்து சரி பண்ண முயற்சி பண்ண. உன்னோட இந்த முடிவுக்கு நான் ஏதாச்சும் காரணமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, நீ என் டீம்ல தான் ஒர்க் பண்ற. ஒருவேளை நான் உங்ககிட்ட ஹார்ஷா நடந்துகிட்டனா இல்ல பிரஷர் போட்டனா? அப்படிலாம் எதுவும் இல்ல. உங்களை மாதிரி ஒரு பாஸ் கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். பட் அப்புறம் எதுக்கு இப்படி பண்ண? இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது வேற விஷயம். வேற விஷயமாவே இருக்கட்டும் ராஜி. உன்னோட ப்ராஜெக்ட் மேனேஜர் நான், அத கூட விடு. உன்னை எப்பவுமே நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைக்கிறேன். என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிருக்கலாம்ல, அதை எப்படி தீர்க்கலாம்னு நாம யோசிச்சிருக்கலாம்ல. என்னடா திரும்ப திரும்ப இதை உன்கிட்ட கேக்குறேன்னு நினைக்காத. உன்னோட முடிவுக்கு ஒரு விதத்துல நான் காரணமா? விடுங்க சூசன், எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? நிஜமாவே இது எதுவும் பிரச்சனை இல்லையே? கண்டிப்பா இல்ல. சரி, அப்ப காரணம் என்னன்னு சொல்ல. நான் அப்புறமா சொல்றேன் சூசன். வீட்ல அவசரமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணதான் காரணமா? ஆமா, அதான் காரணம். போய் நீ என்கிட்ட சொல்றதுக்கு யோசிக்கிற. பரவாயில்ல, உனக்கு எப்ப தோணுதோ அப்ப என்கிட்ட சொல்லு. ஆனா இன்னொரு தடவை இந்த மாதிரி முட்டாள்தனமா முயற்சி பண்ணாத. சரி, நீ போ ராஜி.
லட்சுமி, என்ன லட்சுமி? விஷ்ணு, உண்ட மயக்கம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன உண்ணா மயக்கமா? தெரியல லட்சுமி, ஏதோ ஒரு மயக்கம். சரி வா, லஞ்சுக்கு போலாம். லட்சுமி, ஒரு பெரிய ஆச்சரியம். என்ன விஷ்ணு? இல்ல லட்சுமி, ஒரு குட்டி தூக்கத்துல ஒரு குட்டி கனவு. குட்டி கனவா? வேலை நேரத்துல தூங்குறதே தப்பு, இதுல கனவு வேறயா? ஆமா லட்சுமி, கனவு மட்டும் வந்தா பரவாயில்லையே, அதுல பாட்டும் வருது. என்ன பாட்டு? நம்ம பாட்டுதான். பாட்டு நம்ம பாட்டுதான். சரி, கனவுல வந்தது யாரு? வேற யார் வருவாங்க? நீதான். ஃப்ராடு. சீரியஸா தான் லட்சுமி. அப்படியா? ஆமா லட்சுமி, நமிதா நயன்தாராக்கு அப்புறமா என் கனவுல அந்த ஒரே ஆள் நீதான். உன்னோட இந்த நேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு விஷ்ணு. ஆமா லட்சுமி, இதுல பொய் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அலட்டிக்காம பிட்டு போடுறதுல நீ பெரிய ஆள் விஷ்ணு. ஆஃப் கோர்ஸ், காதல் ஒரு ஜாலியான மேட்டர்ல, அத போட்டுட்டு சீரியஸ் ஆக்கிட்டு. ஹம். லட்சுமி, இந்த ராஜி கார்த்தி லவ் பார்த்ததுல இருந்து லவ்ன்ற வார்த்தையை கேட்டாலே ஒரே பயமா இருக்கு லட்சுமி. நம்மலாம் பாஸ் என்கிற பாஸ்கன் டைப், ரொமான்டிக் காமெடி தான். இந்த மாத்திரை சாப்பிடுறது, கைய வெட்டிக்கிறது, இந்த தாஜ்மஹால் எல்லாம் கட்டுறது, ஐயா. என்ன விஷ்ணு, தாஜ்மஹாலையும் பிடிக்காதா உனக்கு? லட்சுமி, எனக்கு இந்த தாஜ்மஹால் டீ குடிக்கிறது பிடிக்கும். ஆனா இந்த தாஜ்மஹால் மேட்டர் எல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய இதுவே இல்ல. நீ ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்கு. உயிரோட இருக்கப்போ லவ்வருக்கு ஒரு ரோஜா பூ வாங்கி கொடுத்தா அது போதும். செத்ததுக்கு அப்புறம் தாஜ்மஹால் கட்டுறதெல்லாம் வேஸ்ட்னு நினைக்கிற ஆள் நானு. மும்தாஜ் நீ எவ்வளவு லவ் பண்றேன்னு யார்கிட்ட சொல்லணும்? மும்தாஜ் கிட்ட தானே சொல்லணும். அதை விட்டு ஓ தாஜ்மஹால் கட்டிட்டு ஊரு புறா சொல்லி என்ன பிரயோஜனம்? விஷ்ணு, நீ பயங்கரமா யோசிக்கிற. ஆமா லட்சுமி, இந்த ஏக் துஜே கேலியே டைப்பான படங்கள்லாம் நான் பாக்குறதே இல்ல. நம்மள பொறுத்த வரைக்கும் ஹாப்பி எண்டிங் தான். முக்கியமா தியேட்டருக்கு போய் 120 ரூபாய் டிக்கெட் கொடுத்துட்டு யாராச்சும் அழுத்துட்டு வருவாங்களா? ஏய், ஆனா நிஜ வாழ்க்கை அப்படிதானே இருக்கு. எப்படி இருக்கு? இன்னும் சாதின்றான், மதம்ன்றான், மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா வெட்டுறான், குத்துறான். காதலோட நிலைமை இன்னும் அப்படிதானே இருக்கு. வெட்டுவான் தெரியுதுல, அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணு போய் லவ் பண்ணிக்கிட்டு? அட பாவி, அப்போ ரிஸ்க் எடுத்து ரஸ்க் சாப்பிடுறதுல உனக்கு நம்பிக்கை இல்ல? லட்சுமி, ரஸ்க்குக்காக போயிட்டு எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? அதையும் தாண்டி அந்த பொண்ணு தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா பொண்ணை கூட்டிட்டு ஓடிட வேண்டியதானே? அப்போ பெத்த அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு ஓடி வர சொல்றியா? அவ்வளவுதான். 8 மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்க சொன்னார் ரஜினி. முதல் 4 அம்மா அப்பாவோட வாழ்ந்தாச்சு, மீதி 4 காதலிச்ச பொண்ணோட வாழ வேண்டியதானே? அப்போ காதலிச்ச பொண்ண போராடி கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு நம்பிக்கை இல்ல? லட்சுமி, நம்ம நாட்டுல போராடுறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு. இதுல காதலுக்காக வேற தனியா வேற போராடணுமா? போர் லட்சுமி. ஓகே, சரி. எனக்கும் ராஜி மாதிரி மீசை வச்ச அப்பா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? அவர் 8வது எபிசோட்ல என் சட்டையை புடிச்சப்பவே லட்சுமி எனக்கு தங்கச்சி மாதிரி சொல்லி உனக்கு நான் பிரதரா இருப்பேன். அட பாவி. சரி, ஒருவேளை நான் சூசனா இருந்திருந்தா? நம்ம கார்த்தி மாதிரில கன்ஃபியூஸ் ஆயிருக்க மாட்டேன். ஏற்கனவே ராஜின் ஒன்னு பிக்கப் ஆகி ஓடிட்டு இருக்கு. அது ரிசல்ட் என்ன தெரிஞ்சதும் உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் சொல்லிருப்பேன். சரி, நாளைக்கு நம்ம கல்யாணத்துக்கு எங்க அம்மா ஒத்துக்கலனா என்ன பண்ணுவ? ஒரு கோட் ரஸ்ட் குப்புற வந்து அழுதுட்டு அடுத்த நாளே வேற ஏதாவது ஃபிகரை பார்த்துட்டு அப்படியே ஜாலியா போயிருவேன். அட பாவி, எங்க அம்மா தானே கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க, நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லலையே. என்ன லட்சுமி நீ இப்படி கன்ஃபியூஸ் பண்ற? உங்க அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா நீ என்ன கட்டிக்க மாட்ட அதானே? அப்படிலாம் இல்லையே. ஒத்துக்கிட்டா உங்களை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணலாம், ஒத்துக்கலனா உங்களை விட்டுட்டு கல்யாணம் பண்ணலாம். இதான் நான் எதிர்பார்த்தேன். இப்படி ஒரு பொண்ணு தான் எனக்கு வேணும். இப்படி இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்ல லட்சுமி. எங்க அம்மா என்ன கேட்டா கல்யாணம் பண்ணாங்க அதானே? அவங்க என்ன கேட்டா டைவர்ஸ் பண்ணாங்க. அதே அது அவங்க லைஃப் அவங்க முடிவு பண்ணாங்க, பண்ணிக்கிட்டோம். என் லைஃப் நான் தான் முடிவு பண்ணணும். இதுதான் லட்சுமி என்னோட ஸ்டாண்டர்டும். லட்சுமி, நம்ம தான் சூப்பர் ஜோடி. ஆனா நான் என்ன முடிவு பண்ணல, நீ தான் வேணும்னு. ஏன் லட்சுமி? இல்லப்பா, நாம ஒன்னும் அப்படி பெருசா பழகி இல்லையே. வாங்க பழகலாம். பழகி பார்த்துட்டு சொல்றேன். லட்சுமி, இந்த நாள் உன் டைரியில நோட் பண்ணி வச்சுக்கோ. இன்னில இருந்து 10வது நாள் உன்னை என்கிட்ட ஐ லவ் யூ சொல்ல வைக்கிறேன். முடியலனா 11வது நாள் சொல்ல வைக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக்,
எனக்கு சாக்லேட் சாப்பிடணும் போல இருக்கு. ஏன் சிரிக்கிற? இல்ல என்கிட்ட சாக்லேட் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதான் சொன்னியே. எப்போ? இப்பதான். பாத்துட்டியா? பார்க்கலாம் இல்ல, சும்மா ஒரு கெஸ்ஸிங் தான். எப்படி? எனக்கு நீ சாக்லேட் வாங்கிட்டு வருவேன்னு தோணுச்சு. அதான் எப்படின்றேன். அது அப்படிதான். நடுவுல நிறைய நாள் நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தந்தது இல்லையே. அது அப்போ இல்ல. இப்போ மட்டும் என்ன? பாவம், சூசைட்லாம் அட்டெண்ட் பண்ண பொண்ணாச்சேன்னு. போட்டனா தெரியும். சூசைட் அட்டெண்ட் பண்ண பொண்ணுக்கு சாக்லேட் வாங்கி தரது எந்த ஊர்ல? தேங்க்யூ. வெல்கம். கார்த்திக், ம் ஒன்னு சொல்லுவேன், கோவப்பட மாட்டியே? ட்ரை பண்றேன், சொல்லு. ஒன்னும் வேணாம். உனக்கே தப்புன்னு தெரிய போய் தானே கோப்பட வேணான்னு பில்டப் பண்ற. சரி ஓகே, என்னன்னு சொல்லு. கோப்பட மாட்டேன். அது வந்து நேர பாயிண்ட்டுக்கு வா. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போன மாதிரி தோணுது கார்த்திக். ஆனா எதுவுமே முடியல. நான் மாத்திரை சாப்பிடறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதே நிலைமை தான் இப்பவும். ஆனா 2 பேரும் எல்லாம் முடிஞ்சு போன மாதிரி பேசிக்கிறோமே, அதான். என்னடா திரும்ப ஆரம்பிக்கிறாளேன்னு கோவம் வருதா? ம்ஹும். அப்புறம் உன்னோட சூசைட் அட்டம் முன்னாடியும் பின்னாடியும் எதுவுமே மாறலையா? அப்படிதானே? ம் அப்படியா? ம், ம் அப்படிதான் எனக்கு தோணுது. எனக்கு அப்படிதான் தோணுது கார்த்திக். எல்லாமே மாறி போச்சு ராஜி. என்ன? உன் மனசுக்குள்ள நான் இருக்கேன்றது உனக்கு தெரிஞ்சது இதுக்கப்புறம் தானே? கரெக்ட் தானே? அதே மாதிரி எனக்காக நீ என்ன வேணா பண்ணுவ, எனக்காக உன் உயிரை கூட கொடுப்பேன்னு எனக்கு புரிஞ்சது இதுக்கப்புறம் தான். இப்பதான் அது புரிஞ்சுதா? ம் முன்னாடியே தெரியும். ஆனா நான் சொல்லியிருந்தா நீ ஒத்துட்டு இருக்க மாட்டேன். இல்லவே இல்லைன்னு சாதிச்சிருப்ப. ஆனா இப்ப நீ இல்லைன்னு சொல்ல முடியாதுல. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீ ஐ லவ் யூன்னு சொன்ன. எப்போ? மயங்கி விழுறதுக்கு முன்னாடி. எனக்கு ஞாபகம் இல்ல. ம் என் ஞாபகத்தில் அதை தவிர வேற எதுவுமே இல்லை. அது வந்து உயிரே போக போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உண்மை வெளியே வந்துருச்சு. இதுக்கு மேலே நீ அமெரிக்கா மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டு நிம்மதியாக இருப்பேன்லாம் நினச்சிட்டு எங்கே இருந்தாலும் வாழ்கன்னு பாட்டெல்லாம் பாடி உன்னை வழி அனுப்பி வச்சா என்னை விட முட்டாள் வேற யாருமே இருக்க முடியாது. கார்த்திக், ம் இனி நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நான் இல்லாமல் உன்னால இருக்க முடியாது. அது நீ தெளிவாக என்கிட்ட சொல்லிட்ட. இனி நீ என்னை விட்டு எங்கேயுமே போக முடியாது. பாருடா. ஆமாம், பார்க்க தானே போகிறேன். இனிமே உனக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. என்ன நடக்கும்? நான் முடிவு பண்ணிட்டேன் ராஜி. இனி என் பேச்சை நான் கேட்கவே மாட்டேன். ரொம்ப தான். எஸ். எங்க அப்பா வந்து என்ன கூட்டிட்டு போறேன்னு சொன்னா? கூட்டிட்டு போகாதடா மடையா, உன் பொண்ணு செத்துருவான்னு சொல்லுவேன். அப்படியே அவர் கூட்டிட்டு போவேன்னு அடம் பிடிச்சா? நீ செத்தாலும் பரவாயில்ல, உன்னை கூட்டிட்டு போவேன்னு அவர் நினைச்சாருன்னு வை. அவரெல்லாம் ஒரு அப்பாவே கிடையாது. முதல்ல அவரை தான் கொள்ளுவேன். கார்த்திக். ஆமா, நெஞ்சிலே குத்திடுவேன். சரி, உங்க அப்பா அம்மா வந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னா? நான் கேட்க மாட்டேன். நான் செத்துருவேன்னு அவங்க சொன்னா? எந்த அப்பா அம்மாவும் தான் செத்து தான் பிள்ளையோட காதலை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் அப்பா அம்மாவே கிடையாது. அப்படிப்பட்டவங்களாம் போய் சேர வேண்டியதுதான். வேற என்ன பண்றது? கார்த்திக், இனிமே யாருக்காகவும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதுல நான் தெளிவா இருக்கேன். சரி, நான் வேணான்னு சொன்னா? நான் நம்ப மாட்டேன். என் மனசு மாறிடுச்சு, நீ வேணான்னு சொன்னா? நான் நம்ப மாட்டேன். கார்த்திக், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இனி இந்த ஜென்மத்துல உனக்கு நான் தான் புருஷன். இதுக்கு மேல ஒரு பெட்டர் மாப்பிள்ளைக்கெல்லாம் சான்ஸே இல்லை. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. சூசன் கிட்ட என்னதான் சொல்ல போற? அது ஒண்ணு மட்டும்தான் யோசனையா இருக்கு. தப்பா நினைக்காத, அவங்க விஷயத்துல என்னோட தப்பும் இருக்கு. அதான் யோசிக்கிறேன். அவங்களுக்கு புரிய வைக்கணும். புரியும். என்ன பாக்குற? திரும்பவும் பழைய மாதிரி பயமாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. என்ன பயம்? இல்ல, காதலிச்சவனே கல்யாணம் பண்ண வேண்டியதாயிடுமோன்னு பயம்தான். மே கம் இன்? கமன். குட் மார்னிங் சூசன். குட் மார்னிங். சிட் டவுன். டார்கெட் கார்ப்பரேஷனோட கிளையண்ட் விசிட் டேட் ஃபைனல் ஆயிடுச்சு. தெரியும் சூசன், மெயில் வந்துச்சு பார்த்தேன். இது நீங்க சேர்ந்தப்புறம் நடக்கிற முதல் கிளையண்ட் விசிட்ல? ஆமா சூசன்.
உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் என்னன்னு விஸ்வநாதன் மெயில் போட்டிருக்காருல்ல? ம் லக்ஷ்மி டெமோ முடிச்சிட்டா. என்னோட சைடுல பிரசன்டேஷன் ரெடியா இருக்கு. கார்த்திக், நீ தானே அட்மினை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? ஆமா சூசன். அப்புறம் பிசினஸ், லஞ்ச், காக்டெயில், டின்னர் எல்லாம் பக்கா. நம்ம டீம் தான் அவங்களோட ப்ராஜெக்ட் பண்ண போகுது. அதனால எல்லாரும் இம்ப்ரெசிவா வாங்க. ம் கார்த்திக், கொஞ்சம் பிஸி, பண்ணிடுறேன். நானும். நீ முடியல வெட்டிடாத. இந்த முடியும் மீசையும் இல்லைன்னா உன்னால பார்க்கவே சகிக்காது. என்னங்க? சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ம் ம் இந்த கிளையண்ட் விசிட்ட சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம்னா நமக்கெல்லாம் ஒரு ட்ரிப் எங்கேயாச்சும் வெளியில போகலான்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு நம்ம பிஹெச். அட போங்க, அதே மகாபலிபுரம் தானே. இடம் எங்கன்றது சஸ்பென்ஸ். ஏதாவது ஒரு எக்ஸாட்டிக் லொகேஷனா இருக்கும்னு பிஹெச் சொல்லிருக்காரு. சூப்பருங்க. எல்லாம் ஒழுங்கா போகுதான்னு செக் பண்ணதா உங்களை கூப்பிட்டேன். ஓகே, நீங்க கேரி ஆன் பண்ணுங்க. ம் கார்த்திக், ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். விஷ்ணு, உனக்கு வேலை இருந்தா நீ கிளம்பலாம். இல்ல பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். நான் கார்த்திக் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கெட் அவுட். ம் ஓகே, தேங்க் யூ. என்ன கார்த்திக், காதலிக்கிறேன்னு நடு ராத்திரில கதவு தட்டி சொன்ன, அதுக்கப்புறம் கண்டுக்கவே மாட்டேங்கிற. நிஜமாவே நீ பிஸியா இருக்கியா இல்ல நான் அவாய்ட் பண்றியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு தெரியும். இருந்தாலும் இப்படி ஒரேடியா கண்டுக்காம இருந்தா என்ன அர்த்தம்? சாரி சூசன். ஹலோ, நான் ஒன்னும் ப்ராஜெக்ட் மேனேஜரா உங்ககிட்ட பேசல. நீயும் ஒரு டீயா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. லவ் பண்ற பையன்கிட்ட அவனை லவ் பண்ற பொண்ணா நான் கேக்குறேன். கொஞ்சம் கண்டுக்கோ, வெளியில கூட்டிட்டு போ. அப்பப்ப ஃபோன் பண்ணி என்ன மிஸ் பண்றேன்னு போய் சொல்லு. அப்பதான் எங்களுக்கும் பிடிக்கும். ப்ராஜெக்ட் மேனேஜரா நான் கூலான பர்சன். டீம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நான் ரொம்ப கோவப்பட மாட்டேன். ஆனா லவ்னு வந்துட்டா நான் ரொம்ப சீரியஸ். சில விஷயங்களை நீ கரெக்டா பண்ணணும்னு எதிர்பார்ப்பேன். ஹேய், பயப்படாத, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அப்புறம் ஹவுஸ் லைஃப்? ஓகே. அடுத்து என்ன? என்ன உங்க வீட்ல பேச வேண்டாமா? சூசன், இல்ல, நீ என்ன ஈஸியா ஏத்துக்கிட்ட. ஆனா உங்க வீட்ல வயசு மேட்டர்லாம் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. உங்க அம்மா அப்பாலாம் எப்படி? சீரியஸான டைப்பா இல்ல கூலான ஆளுங்களா? அவங்க கொஞ்சம் பிரச்சனை தான். கரெக்ட் தான். எந்த அம்மா தான் இதை ஏத்துப்பாங்க? எனக்கே சில சமயம் இந்த வயசு வித்தியாசம் கொஞ்சம் யோசனையா தான் இருக்கு. இருந்தாலும் கார்த்திக், உன்னை பிடிச்சிருக்குன்ற ஒரே காரணத்தினாலதான் மத்ததெல்லாம் நான் பெருசா கண்டுக்கிறது இல்ல. அதையும் தாண்டி சில சமயம் ரொம்ப யோசனையா இருக்கிறப்ப உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு யோசிச்சு நான் சமாதானமாயிடுவேன். என்ன கார்த்திக், எதுவும் பேச மாட்டேற? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமே, சொல்லு. இன்னைக்கு ஈவினிங் நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பீங்களா? நீ சொன்னா நான் ஃப்ரீ தான். அதுக்கு இல்லைங்க, நான் கொஞ்சம் தனியா பேசணும் அதான். புரியுது புரியுது, பேசலாம் பேசலாம். இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நிமிஷம். எஸ் சார். உடனே வரேன் சார். ஓகே சார். கார்த்திக், விச்சு சார் கூப்பிடுறாரு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சாயங்காலம் நம்ம வெளியே போகலாம். எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். ஓகே? நான் கூட நீ ஆசையா ஏதாவது என்கிட்ட பேசுவியான்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். ஈவினிங் போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், சூசன்ட்ட பேசிட்டியா? ம்ஹும். ராஜ் அப்பாட்டியாச்சும் பேசுனியா? ம்ஹும். அப்புறம் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்க? வருதே. வரும்டா, வரும். யா. ஏன்டா சூசன்ட்ட இன்னும் சொல்ல? என்ன சொல்லணும்? ஐ டோன்ட் லவ் யூன்னு சொல்ல வேணாமா? சொல்லிக்கலாம். எப்போ சொல்வ? உனக்கு என்னடா பிரச்சனை? இல்ல, சூசன் ஃப்ரீயானா ஒரு பிட்ட போடலாம் தான். இப்ப எதுக்கு அவன் கோவம் வருது? தான் ஆடாட்டாலும் தன் தசை ஆடும் சொல்லுவாங்களே, அதுதானா? வாயில அசிங்கமா வருது. சரி, அதை விடு.
நீ ஏன்டா ராஜி அப்பாகிட்ட பேசக்கூடாது? டேய், அட்டாக் வந்த பாடிடா அது. இப்ப என் வாயில அசிங்கமா வருது. அது அட்டாக் வந்த பாடியா? அட்டாக் பண்ணி ஆளை காலி பண்ற பாடிடா. ஏன்டா அவர்கிட்ட பேசல? அவர் கல்யாண வேலையில பிஸியா இருக்காரா? கல்யாண வேலையா? ஆமாடா, மாப்பிள்ளை அமெரிக்கால இருந்து வந்தாச்சு. கல்யாணத்துக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. வேலை அதிகமா இருக்கும்ல. அதாவது ராஜோட அப்பா ராஜோட கல்யாண வேலையா பிஸியா இருக்காரு. அவர் கல்யாண வேலையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், ஐயா இந்த கல்யாணம் நடக்காது, நான் உங்க பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்ல போறேன். ஆமா மச்சான். உன் கேரக்டர் என்னால புரிஞ்சுக்க முடியலடா. புரியலனா விடுறா, ரொம்ப முயற்சி பண்ணி குழப்பிக்காத. யாரு? ஆ, அ, தெரியல, ஏதோ புது நம்பர். எடுத்து பேசு. எதுக்கு தெரியாத நம்பர்ல எடுத்து பேசிக்கிட்டு? அது சக்திவேல் நம்பர். கார்த்திக், அமெரிக்க மாப்பிள்ளை நம்பர் தான் அது. எப்படிடா சொல்ற? ராஜி, நீ போன் எடுக்கலையா? ம்ஹும். ஏன்? எடுத்து பேச வேண்டியதானே? என்ன பேசுறதுனே தெரியல, அதான். சரி குடு, நான் பேசுறேன். கார்த்திக், குடு ராஜி. வேணா கார்த்திக் ப்ளீஸ். கொடுங்க ராஜி, பையன் ஓவரா சீனா போடுறான். இல்ல விஷ்ணு, எனக்கு பயமா இருக்கு. நீங்க அந்த போனை கொடுங்களேன். அவ மட்டும் எடுத்து பேசிட்டா நான் என் பேரையே மாத்திக்கிறேன். இல்ல விஷ்ணு. ஏங்க, இத்தனை வருஷமா கூட பழகுறேன், இவனை பத்தி எனக்கு தெரியாதா? கொடுங்க ராஜி. ம். என்னடா பாக்குற? எடுத்து பேசுறா. இந்த போனை மட்டும் நீ எடுத்து பேசிட்ட, என் பேரையே நான் மாத்திக்கிறேன்டா. என்னன்னு மாத்திப்ப? பேரிக்க தலையை மாத்திக்கிறேன்டா. போதுமா? மாத்திக்கடா பேரிக்கா தலையா. ஹலோ, இது ராஜி ஃபோன் தான். ஆனா பேசுறது ராஜி இல்ல. அவங்க கிட்ட எல்லாம் பேச முடியாது. நீங்க ஆபீஸ் வாங்க, என்கிட்ட பேசுங்க, அப்புறம் அவங்க கிட்ட பேசலாம். என் பேர் கார்த்திக். நேர்ல வாங்க, பேசிக்கலாம். என்ன கார்த்திக் இது? என்ன மச்சான், எப்படிடா இப்படி போட்டு உரைச்சிட்ட? பின்ன என்னடா, அவன் 5-6 மாசமா ஐ லவ் யூன்ற வார்த்தையை கேட்கறதுக்கே படாத பாடுபட்டு இருக்கான். இவர் அப்படியே அங்க இருந்து ஒரு வாரம் அழுங்காம அள்ளிட்டு போயிடுவாராம். இல்லடா. டே பேரிக்கா தலையா, வாயை திறந்து கொன்றுவேன். என்ன ராஜி, சரிதானே? ம். பாருடா, ராஜியே சிரிக்கிறா. கார்த்திக் அவன்தான். ஏங்க, எடுத்து பேசி சமாளிங்க. ஹலோ, ராஜி தான் பேசுறேன். என்னோட போனா? யார் எடுத்து பேசினாங்கன்னு தெரியலையே. ஹலோ, ஒரு தடவை சொன்னா புரியாதா? முதல்ல ஆபீஸ்க்கு வா, என்கிட்ட பேசு, அப்புறமா ராஜி உன்கிட்ட பேசுவா. பை. என்ன இதுக்கு மேல சும்மா மயிலேனா இறக்க போடாது, பிச்சை எடுக்க வேண்டியதான். அவன் மறுபடியும் ஃபோன் பண்ணா நான் என்ன சொல்லட்டும்? முதல்ல என்ன வந்து பார்க்க சொல்லு. நீ யாருன்னு கேட்டா? உன் ஆளுன்னு சொல்லு. இதெல்லாம் ஓவர் அலம்பலா இருக்கு. ஷபா அப்பா, அப்பா. என்ன அலைச்சலு, என்ன அலைச்சலு. யோ பழனி, வேட்டைக்கு போன சிங்கங்க கோட்டைக்கு வந்திருக்கு. இதுங்களுக்கு ஏதாவது குடு. கப்பும் கரண்டையும் கொடுக்குவா? நக்கலை பாத்தியா மாமா? ஆ. அவனுக்கு ஒரு ஹூக்லி பாலை போடு. இப்ப பாரு. யோ பழனி, இங்க வா. பொண்டாட்டி இருக்குதா? இருக்கு. அப்ப பொண்டாட்டி குடு. யோ அன்பு, அவ்வளவுதான். யோ இப்ப என்னையா கேட்டேன்? போண்டா டீ கேட்டேன், அதுக்கு போய் இப்படி கொந்தளிக்கிற? டீய வச்சுட்டு போயா. நமக்கு வந்து மாடல் பாரு. கட்ட, நான் பேசாம ரிட்டையர்ட் ஆயிடலான்னு இருக்கேன்டா. மாமா, இந்த ஆட்டைக்கு நான் வரல. இதே ரேஞ்சுக்கு போச்சுன்னு வையேன், அவங்களே அனுப்பிச்சிருவாங்க, நீ கவலைப்படாத. ஆமாண்டா, அதுக்கு தான் நானும் வெயிட் பண்றேன். அவங்களா அனுப்புனா ஒரு 3 மாசம் சம்பளம் காம்பன்சேஷனா கிடைக்கும். நாமளா போனா அது கிடைக்காது. அவங்களா துரத்துவாங்கன்னு பார்த்தா மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்களேடா. ஏமாமா, வேலை போச்சுன்னா பூவாவுக்கு என்ன பண்ணுவ? டேய், ஒரு வீடு மட்டும் இருந்தா போதும்டா. அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன்ல போர்டர் வேலை செஞ்சாவது போயிச்சுப்பேன். எனக்கு இந்த ஒரு ஆசை தாண்டா. சூப்பர் 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 மாமா. இது ஆசை இல்ல மாமா, பேராசை. நாம வாங்குற சம்பளத்துக்கெல்லாம் கடற்கரை மணல்ல தான் வீடு கட்ட முடியும், நிஜத்துல. டேய், என்னடா இப்படி சொல்லிட்டீங்க? அட ஆமா மாமா, விலைவாசி ஏற்றத்தை கண்ணால பாக்கணும்னா ஓஎம்ஆர்ல பாக்கலாம். ஏண்டா, அப்போ
நான் சென்னையில வீடு வாங்கவே முடியாதா? முடியும். கீழ்பாக்கத்துல ஒரு இடம் இருக்கு. ஏன்டா அது ஹார்ட் ஆஃப் சிட்டி ஆச்சடா. அங்க எவ்வளோடா? ஜஸ்ட் 20,000 தான் மாமா. 20,000-மா? டேய் புலி, எனக்கும் ஒரு இடம் சொல்றா. டேய் யார் வேணா வாங்கிக்கலாம்டா. ஆனா அதுக்கு நம்ம கிறிஸ்டியனா இருக்கணும். டேய் 20,000னா நான் எதுவா இருந்தாலும் மாறுவேன். ஏன்டா லேண்ட் சைஸ் என்ன சொல்லு? 6க்கு 2 அடி லேண்டு ஜஸ்ட் 20,000 தான். 6க்கு 2 அடியா? ஏன்டா அதுல எப்படிடா ஒருத்தன் இருக்க முடியும்? அங்க இருக்கிற ஆயிரக்கணக்கானவங்க அதுல அடக்கமானவங்க தான். அடக்கமானவங்களா? டேய் கீழ்பாக்க கல்லறை தோட்டத்துல அவ்வளவு இடம் தான்டா இருக்கு. அட பாவி, அடக்கம் ஒடுக்கமா வாழலான்னு பார்த்தா நீ அடக்கமே பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஸ்கொயர் ஃபீட் கம்மியா சிட்டிக்குள்ளனா அந்த ஒரு இடம் மட்டும் தான் இருக்கு. டேய் என்னடா கத்தி வெட்டுதான்னு என் மேலேயே வெட்டி பாக்குறீங்களா? கோச்சுக்காத மாமா, நீ வீடு வாங்குறதுக்கு இன்னொரு ஈஸியான வழியை நான் சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் போடா. பொறு மாமா, 45 லட்சம் ரூபா வீடு உனக்கு ஃப்ரீ. அதுக்கு நான் என்னடா பண்ணோம்? பாடணும். பாட்டா? சூப்பர் சிங்கர்ல நீ பாடுனா உனக்கு ஒரு வீடு ஃப்ரீ. ஏன்டா அதுல சின்ன பிள்ளைங்க தானே பாடுறாங்க? மாமா அது ஜூனியரு, இது சீனியரு. அதுல கூட சின்ன பிள்ளைங்க தானடா பாடுறாங்க. மாமா இதானே வேணாங்கிறது. அழகேசன் ஒரு தாத்தா 60 வயசுல சும்மா பிச்சு எறியறாரு. அப்படியா? ஆமா, நீ பாடு, கட்டாயம் வீடு உனக்கு தான். ஏன்டா ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்களே, என்ன சேர்த்துப்பாங்களா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ முதல்ல பாடி காட்டு. எஸ் சரிடா. ஏய் மாமா என்ன பண்ற? கட்டதானடா சொன்னான் பாடி காட்ட சொல்லி. நான் எங்களுக்கே வா. மாமா ஒழுங்கா ஒரு பாட்டு பாடு மாமா. இப்பவே வா மாமா. பாடுனா நீ கேள்வி கேட்காம பாடணும், அப்பதான் நீ சூப்பர் சிங்கர். பாடிடுவோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா. விளங்கிச்சு. மங்களகரமா ஒரு பாட்டு பாடுனா என்ன பாட்டு பாடுற? இப்ப பாரு. மனிதன் மனிதன் சச்சச்ச, எவன் தான் மனிதன் சச்சச்ச, வாழும்போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா, வாழ்ந்த பின்பும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா, பிறருக்காக கண்ணீரும் சிலருக்காக செந்நீரும் சிந்தும் எவனோ அவன் தான் மனிதன் மனிதன் மனிதன். ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே. வாங்க சார் உட்காருங்க. என்ன சார் பாட்டுக்கு பாட்டா? ஆமாண்டி என் செல்லங்களா? சார் டிஎம்எஸ்ஏ நேர்ல வந்து பாடின மாதிரி இருந்துச்சு சார். யோ வேணாம். என்கிட்ட மோதாதே, நான் ராஜாதி ராஜனடா, பம்புக்கு இழுக்காதே, நான் வீராதி வீரனடா டா டால்டா. என்னையா வேலையில இருக்கணுமா வேணாமா? பாட்டுல ஏதோ மெசேஜ் சொல்ற மாதிரியே இருக்கே. ஒருவன் ஒருவன் முதலாளி, சேட்டு ஒருவன் முதலாளி, ஆபீஸில் வேலை பார்ப்பவன் தொழிலாளி, ஜாப் செக்யூரிட்டி பாப்பவன் ஏமாளி, ஜம்ப் பண்ணி போறவன் அறிவாளி. ஓ சார் நீங்க உங்க பாட்டு எடுத்து விடுங்க சார். உன் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் ராகம் இது. டேய் மோகன் பெரியாவன் விட்டுருங்கடா. மாமா நீ சுமார் மாமா. போட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் ஹெட் ஆகுது லெட் ஆகுது. டேய் புலி நீ பாட்டு எடுத்து விடுறா. டேய் உனக்கென்ன உனக்கென்ன உனக்கென்ன, இமயமலையில் என் கொடி பறந்தால் உனக்கென்ன. டேய் வேணாண்டா. ஏ மாமா 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 கிட்ட பில்ல கேட்டேன், கட்ட 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 கிட்ட செல்ஸ கேட்டேன், புலி 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 கிட்ட செக்க கேட்டேன். டேய் புலி மோகன் வெறியா வரான்டா. சார் சார் நீங்க பாட்டெல்லாம் தப்பு தப்பா பாடுறீங்க சார். ஏய் நான் கரெக்டா தான்டா பாடுறேன். சேல்ஸ் படுத்து உருளுதுன்னு சொல்றேன், நீங்க என்னடானா கேன்டீன்ல உட்காந்து சூப்பர் சிங்கர் பாடிட்டு இருக்கீங்களா? என்ன பாடுன? ஜம்ப் பண்றவன் அறிவாளியா? சார் பேச்சு பேச்சா இருக்கணும், பாட்டு பாட்டா இருக்கணும். யோ இதெல்லாம் தேவையில்ல, ஒழுங்கா நான் பாடின பாட்டுக்கு பதில் சொல்லு. என்ன பாட்டு சார்? காசு பணம் துட்டு மணி மணி, சேல்ஸ் டார்கெட் துட்டு மெனி மெனி. கேளுங்கள் தரப்படும். மாமா என்ன மாமா பாட்டை மாத்திட்ட? டேய் கூட ஜாயின் பண்ணுங்கடா.
கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, கேளுங்கள் கிடைக்கும் என்றார். இருங்கடா வச்சுக்கிறவங்கள. பாட்டா பாடுறீங்க பாட்டு, உங்க பாடு என்ன ஆக போகுதுன்னு பாருங்க. ராஜி, என்ன? நான் இன்னைக்கு அவனை பார்க்க போறேன். யார? சக்தி வேலை. மாப்பிளேவா? மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள? மண்ணாங்கட்டி மாப்பிள்ள. இல்ல இல்ல, அந்த பையனையா பார்க்க போறேன்னு கேட்டேன். அதான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேனே. நீ விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சேன். உங்க அப்பா கிட்ட என் அப்பா கிட்ட எல்லாம் அப்புறமா சொல்லிக்கலாம். ஆனா உன்னே நினைச்சிட்டு ஒருத்தன் காத்துட்டு இருந்தா அது பாவம். அவன்கிட்ட தான் முதல்ல சொல்லணும். என்ன அப்புறமா பேசுன்னு சொல்ல போறியா? இல்ல இல்ல, இப்பவே சொல்லணுமான்னு கேட்டேன். ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். என்ன பேசட்டுமா வேணாமா? இல்ல கார்த்திக், என்ன பண்ணலான்னு என்கிட்ட கேட்காத. உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை பண்ணு. அவன்கிட்ட ஃபோனில் பேசி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்ன பேச போற? ரொம்ப பிளான் பண்ணா சொதப்பிடும். அதனால பிளான் பண்ணாம போய் ஒரு ஃப்ளோவில் பேச போறேன். சரி, நான் வரட்டா? கார்த்திக், அவன்கிட்ட பேசுறப்போ சரி போ, உனக்கு என்ன தோணுதோ அப்படியே பேசு. இதனால சில பிரச்சனைகள் வரலாம். தெரியும், பாத்துக்கலாம். நான் உன்னை நேசிக்கிற அதே அளவுக்கு நீயும் என்ன நேசிக்கிறேன்னு தெரியும். அவன்கிட்ட நான் பேசுறப்போ இதை மனசுல வச்சுட்டு தான் பேசுவேன். அது எனக்கு தெரியுமே. ஐ லவ் யூ ராஜி. இது எனக்கு தெரியாதே.